அதான் இன்றைய தலைப்பு. நிச்சயமான அடையாளம், உறுதியான அடையாளம் அப்படின்னு அர்த்தம். எ ஷோர் சைன் அப்படின்னா, தீஸ் டேஸ் பெரிலஸ் டேஸ் ஃபார் த நேஷன் ஆஃப் ஜூதா. யூதா நாடுக்கு இந்த நாட்கள் மிக கொடூரமான நாட்கள். எந்த நாட்கள்? இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்கள். அசீரியா வாஸ் க்ரோவிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் த்ரெட்டனிங் த ஸ்மாலர் நேஷன்ஸ். இன்றைக்கி சிரியான்னு இருக்கிற அசீரியா நாடு மிக வலுவான ஒரு நாடாக வளர்ந்து வருகிறது. அண்டையில் உள்ள சிறு நாடுகளுக்கு மிக பயங்கரமான ஒரு காலம். சிரியா அண்ட் எஃப்ராயிம், த நார்தர்ன் கிங்டம், ட்ரை டு ப்ரெஷர் ஜூதா இன்டு அன் அலையன்ஸ் அகேன்ஸ்ட் அசீரியா, பட் ஆகாஷ், த கிங் ஆஃப் ஜூதா, ரெஃப்யூஸ் டு ஜாயின் தெம். இஸ்ரேல் நாட்டிலே பல கொடுமையான அரசர்கள் இருந்தார்கள். இறைவனுக்கு பயப்படாத, கட்டுப்படாத. இன்றைக்கி நெத்தானியாஹு அதுதான் செய்கிறான். இறைவனுக்கு கட்டுப்படாத, இறைவனுக்கு பயப்படாத, நேர் வழியிலே நடக்காத யூதர்கள் எல்லாம் அடி வாங்கினான். மக்கள் தான் அவதிப்பட்டார்கள். ஆரம்பத்திலே இறைவன் சொன்னார், ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு ராஜா வேண்டான்னு சொன்னார். இல்லை, எங்களுக்கு ராஜா வேணும்னு அழுதானும். அவன் முண்டாட்டி தூக்கிட்டு போடுவான், உன்னுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான், நீ வரி கட்டியே சாவணியா, வேணாயா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இல்லை இல்லை, எல்லா நாட்டுக்கும் ராஜா இருக்கார், எங்களுக்கும் ராஜா வேணும்னு அழுதானும். சரி போய் தொலை, நாசமாக போன்னு சவுலை அவர்களுக்கு ராஜாவை கொடுத்தான். அவன் எல்லா வீட்டில் இருக்கிறத பிடிங்கி தின்னான். எல்லாரும் காலில் விழுந்து அடிமையிலாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் உண்டு. சாதாரணமாக நல்ல கனம் பெற்றவர்கள், வயதிலே மூத்தவர்கள், அல்லது பணம் நிறையா சம்பாதித்தவர்கள், அல்லது மதத்திலே மத கருத்துக்களை உயர்வாக சொன்னவர்கள், இல்லை ஏதோ ஒரு வாழ்க்கையில் சிறந்து வாழ்ந்தவர்கள் மனிதர்களுடைய கால்களிலே விழுந்து வணங்குவது தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக, இந்தியாவில் கூட நிறைய இடங்களில் இருக்குது. அது மாதிரி ராஜாவோட காலில் விழுந்து விழுந்து வணங்கினான். அவன் பணம் நிறைய சம்பாதிச்சிருக்கான், அவன் நல்வழியிலே வளர்ந்தான், அவன் செல்வ செருக்கிலே இருக்கான், அவன் உயர்ந்திருக்கிறான், வாழ்க்கையில் அதிகாரத்திலே அதிகமாக இருக்கிறான். அதற்காக நீ ஏன் காலில் போய் விழணும்? இறைவனுடைய காலில் தவிர யாருடைய காலிலையும் விழக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. அப்போ என்னாச்சு? ஒரு சில பேர் ரொம்ப வயதானவர்களாக இருப்பார், நியாயத்தையும் நீதியும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் உடையவர்களாக இருப்பார். மரியாதை நிமித்தமாக அவர்களை வணங்குவார்கள். இவன் என்ன பண்ணான்? ராஜா வேணும்னு கேட்டு ராஜாவை வணங்கிட்டே இருந்தான். அந்த காலத்திலே ஆகாஷ் ராஜா இருந்தான். அவன் சுற்றி நெருக்கடி அவனுக்கு. இந்த இஸ்ரேல் நாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் சரியான இளவெடுத்த நாடு. ஒரு நாள் கூட அவனுக்கு நிம்மதியே கிடையாது. ஏன்னா கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மக்கள், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் இறைவனுக்கு விரோதமாக போகும்போது நல்லா அடி வாங்குவான். சட்டம் தெரியலன்னு வச்சுக்க, வண்டியை ஓட்டிகிட்டு போகிறான், ஒருத்தனுக்கு சட்டம் தெரியல, ஒரு ஒன்மையில் தவறாக போயிட்டான், போலீஸ்கார் நிற்பார். நின்ன உடனே என்ன சொல்லுவார்? ஏன் அந்த பக்கம் வந்தேன்? ஐயோ சார், நான் வெளியூர், இது ஒன்மைன்னு எனக்கு தெரியாது சார், நான் திரும்பி போயிடுறேன் சார். சரி போ. இதே அந்த ஊர்லேருந்து சட்டம் தெரிஞ்சு போலீஸ்காரனை ஏமாத்துன்னு இப்படி வளைஞ்சி வரவனை பிடிச்சி 1000 ரூபா ஃபைன் போடுவான், இல்லையா? ஆரம்பத்திலே நாம் தேவனுடைய கட்டளைகள் இன்னதென்று தெரியாமல் வாழ்ந்தபோது, அறியாத காலத்தில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுது எல்லாருக்கும் சட்டம் தெரியும், தேவனுடைய கற்பனைகள் என்ன, நீதி என்ன, நியாயம் என்ன என்று தெரியும். அதை மீறி நடந்தால் இஸ்ரேல் மக்களும் நாசமாய் தான் போவாங்க. இது பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக அப்படியே நடந்துக்கிட்டே வருது. அப்போ இஸ்ரேல் நாட்டை சுற்றிய நாடுகள் வளர்ந்து ஓங்கின. ஆகாஷ் ராஜாவை நெருக்கடி கொடுக்குறான். பிகாஸ் he had secretly made a treaty with Assyria. பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன நாடுகள்லாம் என்ன சொல்கிறான்? வாங்க எல்லாம் பெரிய நாடு, நம்மலாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக இருப்போம் அப்படின்னா, இவன் சீக்ரெட்டாக அசீரியாவோட ரகசியமாக ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கான். நீ எவ்வளோ கேட்குறியோ அவ்வளோ நான் தந்துடுறேன், என்னை அடிக்காமல் விட்டுடணும், அவனுங்களோடலாம் நான் சேர மாட்டேன்னு. இன்றைக்கி அமெரிக்காக்காரனோட கூட்டு சேர்ந்துட்டுருக்கான். மத்தியா இந்த இளவெடுத்த வேலையை தான் எப்பயுமே செய்வான் ஆரம்பத்திலேருந்து.
அவன் வந்து 2 குண்டை போடுவான், இவனுக்கு ஆயுதங்களை விற்பான். ஒரு குண்டோட விலை எவ்வளவு? 14,000 கோடி ரூபாய் ஒரு குண்டோட விலை. எவன் விட்டு காசு? அவன் வந்து இங்கே விளையாடிட்டு பிறகு இவன் காசு கொடுக்குறான். இந்த பைத்தியக்காரத்தனத்தை தான் இவனுங்க செய்வானுங்க எப்பயுமே. இஃப் ஆகாஷ் had believed God's promise, he would have broken his alliance and called the nations to pray and praise. இன்றைக்கி நம்ம படித்தோம்ல, யோபு அவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தான். ஆனாலும் என்னுடைய பொன்னிலோ என்னுடைய செல்வத்திலோ என்னுடைய நம்பிக்கையை நான் வைக்கவில்லை, நான் இறைவனிடத்தில் என்னுடைய நம்பிக்கையை வைத்தேன் என்று சொல்கிறார். இதுபோல ஆகாஷ் ராஜாவும் இயேசு கிறிஸ்துவை தெய்வத்தை நம்பி அவரிடத்திலே மக்களை திருத்தி இருந்தானால் எப்படி இருந்திருக்கும்? பட் த கிங் கண்டினியூட் இன் இஸ் அன்பிலீஃப். ஆனால் அவனுக்கு இறை நம்பிக்கையே இல்லை. இன்றைக்கி இருக்கிற நெத்தானியாகு மாதிரி தான், எந்த விதமான இறை நம்பிக்கையும் அவனுக்கு இல்லை. நாட்டையும் நாட்டு மக்களையும் கொண்டு போய் நடுத்தரில் நிப்பாட்டிட்டான். இவன் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கான், பங்கரில் பாதுகாப்பான இடங்களில் இருந்து கொண்டு பேசிக்கிறான். அப்பாவி பெண்களும் சிறுவர்களும் சிறு பிள்ளைகளும் இப்படி வெடிகுண்டு விபத்தில் கிழிச்சு தூத்துவா போகிறாங்க. கட்டிடங்கள் இடிகின்றன, பள்ளிக்கூடங்கள் இடிந்து போயின, சாலைகள் இல்லை, அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை. இப்படி கொடூரமான நிலைக்கு மக்களை தள்ளுகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாடு பிடிக்கும் ஆசை. நான் உயிரோடு இருந்தால்தானே நாட்டிலே வாழ வேண்டும், எந்த நாட்டிலே உங்களை வாழ வேண்டாம் என்று சொன்னார். தேவனுடைய கட்டளைகளினாலே ஆசீர்வாதத்தினாலே எல்லா நாடுகளும் உங்களை அனுமதித்தார்கள். உலகத்திலே நல்ல வரலாற்றை திருப்பி பாருங்கள். எந்த நாடும் இஸ்ரேல் மக்களை வேண்டாம் என்று சொல்லவும், வாங்க சந்தோஷமாக இருங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? அதான் இருப்பேன், உன் வீட்டில் வந்து ஒருத்தனை வந்து ஒரு நாள் இருறான்னா நீங்கள் எல்லாம் வெளியில் போங்க, அந்த வீடு எனக்கும் நான் எப்படி இருக்கும்? இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அந்த பழக்கம் உண்டு, ரொம்பவே உண்டு. ஏன்னா உள்ள காலை வச்சா காலை வெட்டி போடுவோம்மா. இந்த பழக்கம் வந்து பல நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டில் உண்டு. ஒரு இடத்த கொடுத்து இதை வச்சு பொழைச்சிக்கடா, கொஞ்சம் இடத்த பார்த்துக்கடான்னு ஒருத்தன்ட்ட கொடுத்தோம்னா அவன் 3 மாதம் குடியிருந்துட்டு 4வது மாதம் நிலம் என்னதும்மா. இதே மாதிரி அநேக அநியாயங்கள் நடக்கின்றன. 10 வருஷம் நாங்கள் தானே வச்சுருந்தோம், இடம் எங்களுக்கு தான், வேணா ஏதாவது காசு கொடுத்து சொல்லு, நான் வெளியில் போகிறேங்க. ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டால் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நாங்கள் 15 வருஷமாக அந்த வீட்டில் இருந்துக்கோங்க, எப்படி காலி பண்ண முடியும்? திடீர்னு காலி பண்ண சொன்னால் 15 வருஷம் அவனுக்கு பிச்சை போட்டதே பெருசு, இதில் என்னடா காலி பண்ண மாட்டேங்கிற? இதற்கு அநியாயம், எந்த அநியாயத்தை செய்வது? இது எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் உண்டு. இந்த அநியாயத்தை தொன்று தொட்டு இஸ்ரேல் மக்கள் செய்து வந்தார். எல்லா நாடுகளும் அவர்களை அழைத்தார், வாங்க சந்தோஷமாக இருங்க. ஆனால் இவங்க செய்யவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் சுயநலமும் வெறி பிடித்தவர்களுமாக இருந்தார்கள். இறைவனுடைய நீதியையும் நியாயத்தையும் பின்பற்ற மறுக்கிறார்கள். அப்போ அதுக்குரிய அடி விழுமா இல்லையா? ஆண்டவர் நீண்ட பொறுமை உள்ளவராக இருந்து பார்த்துக்கிட்டே வரார் அமைதியாக. ஆனால் இவன் திருத்துற மாதிரி தெரில. The ultimate fulfillment of this prophecy is our Lord Jesus Christ, who is God with us, which is what Emmanuel means. அப்போ மக்கள் தவிக்கிறார்கள், பரிதவிக்கிறார்கள், விடுதலையே இல்லை, நித்தம் சாபம். வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவர்களுக்கு ரோமானியர்கள் அவர்களை ஆண்டார்கள், அடித்து ஒடுக்குனான். எகிப்தியர்கள் அவர்களை ஆண்டார்கள், அடித்து கொன்று எடுத்தான் இல்லையா? ஒரு நாடு அவனுங்களை வெளுவெளுன்னு வெளுத்தான். அதுக்கப்புறம் சிலுவை போர்கள், கிறிஸ்டியன் இன்வேஷன்ஸ், கிறிஸ்தவர்கள்லாம் சேர்ந்து அவனை வெளுவெளுன்னு வெளுத்தாங்க. அப்புறம் முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து அவனை போட்டு தள்ளினான். காலம் பூரா அவனுக்கு நிம்மதியே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. மக்கள் கதறுகிறார்கள். அரசாட்சியாளர்கள், ஆட்சியாளர்கள் எவ்வளோ கேடுகட்ட காரியங்களை செய்கிறார்கள். அப்போ மக்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். காட் இஸ் வித் அஸ். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். which is what Emmanuel means. This sign also had an immediate significance to Ahaz. ஆகாஷ் ராஜா இருந்த காலத்திலே தான் இந்த உறுதியை இறைவன் கொடுக்கிறார். அப்போ அவங்களுக்கெல்லாம் பெரிய குழப்பமாக போயிடுது. என்ன சொல்கிறான்? ஆகாஷ்க்கு வந்து உடனடியான ஒரு குறிப்பிடத்தக்க தகவல் கிடைக்கிறது. A woman who was then a virgin would get married, conceive and bear a son whose name would be Emmanuel. அந்த காலத்திலே கன்னிகையாக இருக்கிற ஒரு பெண் திருமணமாகி கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள் என்று நினைத்தார்கள். This would be a reminder that God was with his
people and would care for them. ஆனால் இது அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு ஒரு நினைவூட்டலாக இருந்தது. It is likely that this virgin was Isaiah's second wife and that Isaiah's second son was named both Emmanuel and Maher Shalal Hashbaz, meaning quick to the plunder, swift to the spoil. இப்போ அந்த காலத்தில் அவங்க என்ன சொன்னார், ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய இரண்டாவது மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த பேரை தான் அவர் சொல்கிறாரு. அவனோட பேரை இம்மானுவேல் என்று வைக்கிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னென்னா, திருமணமே ஆகாத ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பாள். நடக்கவே நடக்காது, இந்த உலகத்திலே நடக்காத காரியம். அதுதான் ஏசாயா 7:17. The Lord himself will give a sign. A virgin will be with child and will give birth to a son and will call him Emmanuel, meaning the God will be with us. அப்படி சொல்கிறார். அப்போ இந்த தவிப்புகளிலிருந்து விடுதலை எங்கே இருக்கிறது? இறைவனே நம்மளோடு இருப்பார். உங்களுக்கு அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், மன்னர்கள், ராஜாக்கள் யாரும் கிடையாது. இறைவனே நேரடியாக உங்களை தொடர்பு கொள்ளும். அதானே ஆரம்பத்தில் இருந்தார். இறைவன் தானே அவர்களை வழி நடத்தினார். அந்த நம்பிக்கையை விட்டு எப்பொழுது இவர்கள் போனார்களோ, இறை நம்பிக்கை அற்று போன உடனே அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போடணும்னு தோணுது. அபகரிக்கும் எண்ணம் வருகிறது, திருட்டு புத்தி வருது. இன்றைக்கி என்ன அடி வாங்கி கிடக்கான்னு போகிறேன். இன்றைக்கி மட்டும் இல்லை, நீங்களே பாருங்கள், உங்களுடைய எத்தனை நாட்கள் டிவி நியூஸில் கேள்விப்பட்டிருக்கீங்க. இஸ்ரேல் எப்போ பார்த்தாலும் தகராறு தான். இவன் போய் அவன் மேலே குண்டை போடுவான், இல்லைன்னா இன்னொருத்தன் குண்டை போடுவான். உலகம் முழுவதும் கேட்டால் மொசாட், உலகத்திலே அதி புத்திசாலித்தனமான இன்டெலிஜென்ட் விங் இருக்குதுன்னு சொல்லுவான். ஆமாம், இன்டெலிஜென்ட் அது என்னென்னா அந்த ஸ்பைஸ், ஒற்றர்கள் படை இருக்கான். எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சு அழிச்சிருவாங்களாம். எங்கே இருந்தாலும் தேடி பிடித்து வாழ வைப்பார்கள் என்று ஒரு சொல்லு கூட இஸ்ரேலுக்கு கிடையாது. அழிவு மட்டும்தான் அவருடைய வேலை. நாசகரமான வேலைகள் உலகத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் செய்வது இஸ்ரேல் நாடு. இதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் யார்? பைபிளில் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள். இயேசு கிறிஸ்து இதைத்தான் சொன்னார். ஏண்டா மதம் பேசி இப்படி சாவடிக்கிறீங்க? சர்ச்சு பூரா அவனுடைய கையில் இருந்தது. சர்ச்சில் என்ன விற்றாங்க? கரன்சி டிரான்சாக்ஷன் நடக்குது. இங்கேருந்து ரோமர்களுடைய கரன்சியை வாங்கிக்கிட்டு இவங்க நாடை விற்றுக்கிட்டு இருக்கான் சர்ச்சில். இன்றைக்கி ஊறுகாய் விற்கிறாங்கள்ல சர்ச்சில், தேங்காய் விற்கிறது, மாங்காய் விற்கிறது, கொண்டைக்கடலை விற்கிறது. இந்த காசை வச்சு தான் சர்ச்சை நடத்த முடியும், இல்லைன்னா சர்ச்சை அவ்வளோதான் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு இவர்களுடைய நம்பிக்கை. இறைவன்லாம் இல்லை, எப்படியாவது காசை வாங்கி தான் சர்ச்சையை நடத்தணும் அப்படின்னு நம்பிக்கை. அதனால் எல்லாத்தையும் விற்பானும். தேங்காய் விற்பான், தேங்காய் எண்ணெய் விற்பான், ஊறுகாய் விற்பான், எல்லா வேலையும் அங்கே அதை பண்ணிக்கிட்டு இருந்தான். காசு பரிவர்த்தனை பண்ணால் புறா குஞ்சுகளை விற்றார்கள், ஆடு மாடுகளை விற்றார்கள். சர்ச்சை எப்படி இருந்தது? கள்ளர் குகையாக இருந்தது. திருட்டு பயில்வதற்கு இடமா இருந்துச்சு. இயேசு உள்ளே வந்து வெளுன்னு வெளுத்தார். அவரை கொண்டு போய் சிலுவையில் வச்சு கொண்டு விட்டானோ. இதே மாதிரி தான் அவங்களுடைய வரலாறு முழுமைக்கும் இதே மாதிரி தான் நடக்கும். இதிலேருந்து வெற்றி பெறுவது எப்படி? உங்களுக்கு ஏதாவது உத்தரவாதம் உண்டா? வாழ்க்கையில் நீங்கள் போராட்டங்களை சந்திக்கும்போது அதான் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. எல்லா போராட்டங்களும் உங்களுக்கு உண்டு, அதிலிருந்து எப்படி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்? இறை நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள். அதான் நிச்சயமான ஒரு அடையாளத்தை அவர் கொடுத்தார். நான் உங்களோடு தான் இருப்பேன், நீங்கள் தைரியமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவரை பின்பற்றினவர்கள் எப்படி வந்தார்கள்? இன்றைக்கி உலகம் முழுமைக்கும் சமாதானத்தை கொடுக்கிறவர்கள், உலகம் முழுமைக்கும் கல்வியை கொடுக்கிறவர்கள், ஜாதி மத இன பேதமற்ற ஊழியத்தை செய்பவர்கள், மிஷினரிகள் செய்தார்களா? அன்பை உலகம் முழுவதும் பரவ செய்தவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள். உலகம் முழுவதும் எந்த பிரிவினையும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு யூதன்கிட்ட போய் கேளு, எஸ் இதைத்தான் கடவுள் சொன்னார், நாங்கள் மட்டும்தான் புனிதர்கள், புனித இறை மக்கள், மற்றவர்கள் எல்லாம் சாக வேண்டும், முஸ்லீம்கள் அத்தனையும் கொள்ள வேண்டும், இந்துக்கள் அத்தனையும் கொள்ள வேண்டும், நாங்கள் மட்டும் எங்களை மட்டும்தான் இறைவன் படைத்தார். இன்னும் இது மாதிரி பைத்தியகார்த்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நோ, நீங்கள் மனம் திருந்தி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். மனுஷனுடைய மாம்சத்தின் எண்ணங்கள் என்ன?
விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், கொலைகள், பகைகள், வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள், இல்லையா? இவைகள் எல்லாம் இருந்தால் நீ இறைவனுடைய மகனே அல்ல, இறைவனுடைய மகளே அல்ல. அப்புறம் எப்படி நீ இறைவனுடைய பிள்ளை என்று சொல்ல முடியும்? இவன் பண்ணுற வேலையெல்லாம் பாருங்கள், இஸ்ரேல் நாடு செய்கிற வேலை எல்லாத்தையும் பாருங்கள். ஒரு நாட்டின் பாதுகாப்புக்காக ஒரு இராணுவ படை இருக்கிறது. உலக அமைதிக்கென்று ஒரு படையை இவன் அமைத்திருக்கணுமா இல்லையா? உலகம் முழுவதுக்கும் கல்வியும் ஞானத்தையும் பரப்பணுமா இல்லையா? அன்பை தெரிவிக்க வேண்டிய ஒரு நாடு இல்லையா? அன்பை முற்றிலும் அழித்து கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்ட சூழலில் மிக கொடூரமான, இப்போ நீங்கள் இஸ்ரேல் நாட்டில் இன்றைக்கி நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளோ கொடூரமாக இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி பால் வாங்க முடியாது, காப்பி குடிக்க முடியாது, அரிசி வாங்க முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, எதுக்குமே வசதி இல்லை. அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லை. இன்றைக்கி உக்ரைனில் இருந்தாலும் அதே தான், இன்றைக்கி ஈரானில் இருந்தாலும் அதே தான், ரஷ்யாவில் இருந்தாலும் அதே தான். எல்லா நாடுகளிலும் மகா கேவலமான பனி போர் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. நாடுகளுக்கு விரோதமாக நாடுகள் எழுந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. நாம் வாழ்வதே பெரிய போராட்டம். இன்றைக்கு இந்த சூழலை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் என்றால், அவருடைய உத்தரவாதம் இருக்கிறது என்றால், நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சம்திங் டு பாண்டர். கிங் ஆகாஸ் ஃபியர் ஆஃப் அசீரியா வாஸ் ஸ்ட்ராங்கர் தேன் இஸ் ட்ரஸ்ட் இன் காட். அப்போ ஆகாஷ் ராஜாவுடைய பயம் எங்கே இருந்தது? அசீரியாவை பற்றி நம்மை விட மிகவும் பலத்திருக்கிறான், அவனை பற்றி நடுங்கிறாங்க. இறைவன் மீது நம்பிக்கை இல்லை. யாரெல்லாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ திட நம்பிக்கையாக இருங்கள், அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சூழ்நிலை உங்களுக்கு எதிராக வரும்போது, நடக்கவே முடியாது என்ற சூழல் உங்களுக்கு வரும்போது, இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டே இருங்கள். நிச்சயமாக மனிதர்கள் நம்ப முடியாத காரியத்தை நடத்துவார். இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம், கன்னி மரியாள் இடத்திலே திருமணமாகாத ஒரு பெண்ணிடத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தது தான். இதே கதை தான் அதற்கு பிறகு இந்தியாவிலேயும் நடக்குது இல்லையா? சூரிய பகவானுடைய அருளால் குழந்தை பெற்றெடுத்தால்னு ஒரு கதை உண்டு. இது மாதிரி உலகத்திலே பல்வேறு சமயங்களிலே இதே கதை உண்டு. கன்னி பெண் ஒருவள் குழந்தையை பெற்றெடுத்தாள் அப்படின்னா அதான் தெய்வ குழந்தை என்று பல்வேறு சமயங்களில் உண்டு. ஆனால் இந்த கதை உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? ஒரு உண்மை நடந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். இன்றைக்கி நம்ப முடியாத கதை தான் அது. அப்போ இறைவனிடத்திலே நம்ப முடியாத சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது நம்புங்கள். நம்ப முடியாததை வாய்க்க பண்ணுவது தான் இறைவன். உங்களுடைய எதிரிகள் உங்களை பார்த்து பல மடங்கு பலத்தவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்கொள்கிற சூழ்நிலை உங்களை விட பல மடங்கு நடக்கவே நடக்காது என்று இருந்தாலும் நீங்கள் இறைவனோடு தியானத்தில் இருங்கள். ஆர் தேர் எனி சிச்சுவேஷன் தட் ஷேக் யுவர் ட்ரஸ்ட் இன் காட்? இஃப் ஸோ, வாட் ஆர் தி? இறைவனிடத்திலே நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை அசைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. அவை என்ன? தி அல்டிமேட் காட் இஸ் வித் யூ, தட் இஸ் இம்மானுவேல். உலகத்திலே எல்லாவற்றையும் சாதித்து முடிக்கப் போகிற மிகப்பெரிய சர்வ வல்லமையுள்ள ஒரே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அப்புறம் பயப்படுறீங்க? ஜெபித்து கொண்டிருங்கள், ஆண்டவரை நம்பிக்கொண்டிருங்கள். அவருக்கு சித்தமான வழியிலே நம்மளை நடத்துவார். மனிதருக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் இல்லையா? ஆகவே நீங்கள் அந்த வழியை பார்க்காதீர்கள். சுற்றி நிறையா இருக்கணும், நமக்கு ஈஸியான வழி. ஆகாஷ் ராஜாட்ட போய் ஆகாஷ் ராஜா என்ன பண்ணான்? அசிரியாவோட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். மாதம் பங்கு செலுத்துகிறான். இந்த மாதம் ஒரு 500 பவுனு, அடுத்த மாதம் ஒரு 500 பவுனு, இப்படியே தங்கத்தையும் வெள்ளியும் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு மறுபடியும் சண்டைக்கு வரான். இதான் உலகம். நீங்கள் எவ்வளோ பணம் செலவழித்து என்ன பண்ணாலும் மறுபடியும் அது உங்களுக்கு எதிராகவே போய் முடியும். ஆனால் இவன் என்ன பண்ணான்? இறைவனை நம்பி இருந்தவன் எப்படி இருக்கான்? சுகித்து இருக்கிறான், எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த வாரம் கூட பிரசங்கத்தில் வந்ததில் விடுதலை தருகிற இறைவன் சுற்றி 3 ராஜா கூட்டிட்டான். இஸ்ரவேலின் ராஜா இறைவனை போய் எழுதுகிறான். 3 பேரும் ஒருத்தனை அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு குண்டு விழுகலை, ஒருத்தன் கூட இன்றைக்கி பலியாகலை. இறைவன் காப்பாற்றினான். அப்படி உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்க வேண்டும் என்றால் அமைதியாக இறைவனிடத்திலே தியானம் பண்ணுங்கள். அப்பொழுது தேவன் புத்தி கெட்டாத சமாதானத்தை நமக்கு தருவார் என்பதுதான்
இன்றைய சிந்தனை. ஓகேயா?